ஹாய் காய்ஸ், என்னோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. ஸோ அதுக்கான பொருட்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், சோம்பு, சிக்கன் 1 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா, பெப்பர் தூள், கரம் மசாலா, சோம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஈக்குவலான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தென் பார்த்தீங்கன்னா மிளகு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரகம் ஆட் பண்ணுறோம். ஜீரகமும் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பார்த்தீங்கன்னா சோம்பும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுட்டு தென் நம்ம குக்கரை வச்சிடலாம். நம்ம ஃபேனில் கூட செய்யலாம், நான் குக்கரில் செய்கிறேன். குக்கரை ஆன் பண்ணி குக்கர் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடலெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் வரமிளகாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வரமிளகா ஆட் பண்ணுறேன். வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு உரித்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வணக்கி விட்டுருங்க. நல்லா வணக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த வெங்காயம் வந்து பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம மிளகு ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈக்குவலான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தனியாத்தூள் நம்ம 3 தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணங்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணுறேன். கறி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லா மசாலாவும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெயிலே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெட்டிஷ் கலர் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாஸ் எல்லாம் அதோட பரட்டி விடணும் நல்லா. ஸோ நான் இந்த ரேஷியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 கேஜி அளவுக்கு சிக்கனுக்கு தான் வந்து இந்த மாதிரி ரேஷியோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம லாஸ்ட்டில் அந்த ஜாரில் இருக்கிற மசாலா ஒட்டி இருக்கும்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுங்கள். பெப்பரும் பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் வரணும். வர வரைக்கும் நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் 2 to 3 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல வாட்டர் கிரேவியாக இருக்கும். ஸோ அது வந்து இதாகிற அளவுக்கு ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு விட்டுறணும். கிரேவி வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். சிக்கனும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.